வணக்கம். ஃபேண்டசி அப்படின்னு எடுத்துட்டாலே எல்லாத்தோட மைண்ட்லேயும் வரக்கூடிய ஒரு ஆப் ட்ரீம் லெவன் தான். இப்போ இங்க ட்ரீம் லெவன் ரியலா ஃபேக்கா, உண்மையாலுமே அவங்க ரெகுலரா எல்லா மேட்சுக்கும் 1 கோடி பிரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லா யூசர்ஸோட மைண்ட்லயும் ஓடிட்டு இருக்கு. நல்லா நோட் பண்ணீங்க. இங்க கிராண்ட் லீக்னு வரும்போது நமக்கு அகேன்ஸ்டா ஒரு 10 லட்சம் ஒரு 20 லட்சம் டீம் பிளே பண்ணுவாங்க. அந்த எல்லா டீமுமே நம்மளால வெரிஃபை பண்ண முடியாது. ஆனா அதுவே ஸ்மால் லீக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு எகென்ஸ்டா ஒரு 4 டீமோ இல்ல அதிகபட்சம் ஒரு 10 டீம் பிளே பண்ணுவாங்க. அந்த 10 டீமுமே மேட்சோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே நம்மளால வெரிஃபை பண்ண முடியும். நடுவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிருக்காங்களா இல்ல ஏதாவது கோல்மால் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற எல்லாமே நம்மளால வெரிஃபை பண்ண முடியும். ஸோ நம்பி நம்ம ஸ்மால் லீக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிளே பண்ணலாம். ஆனா கிராண்ட் லீக்ல அப்படி பண்ணவே முடியாது. ஸோ ஸ்மால் லீக்கு இங்க நிறைய ஆப்ஸ் இருக்கு. இப்போ ஒரு 2 to 3 இயர்ஸ் பேக்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா விரல் விட்டு என்ற அளவு தான் ஃபேண்டசியில ஆப்ஸ் இருந்தது. ஆனா இப்போ அப்படிலாம் கிடையாது, நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. ஸோ அதன் அடிப்படையில இங்க ஒரு ஆப்பை பத்தி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ அந்த ஆப் ஸ்மால் லீக் எந்த மாதிரிலாம் பிளே பண்ணலாம், எந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வணக்கம், நான் தான் உங்கள் சச்சின், ஃபேண்டசி அனலைசர். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ணக்கூடிய ஆப் ஃபேண்டாஃபிட் ஆப். ஃபேண்டாஃபிட் ஆப் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஆப். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக எல்லா மேட்சுக்குமே கிவ் அவே கொடுக்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூசிலாந்து ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு T20 ப்ளே பண்ண போகிறாங்க. அண்ட் தென் அது இல்லாமல் பிக் பாஸ் நடக்க போகுது. இந்த 2 மேட்சுக்குமே 5000க்கான கிவ் அவே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த மேட்ச்குள்ளே உள்ளே போயிடுங்க, கீழே போனீங்க அப்படின்னா கிவ் அவே கான்டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் 10 டீம்ஸ் வரைக்குமே ஃப்ரீயாக பிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வரீங்க அப்படின்னா 1000 ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஓவராலாக இந்த மாதிரி 2000 மெம்பர்ஸுக்கு ப்ரைஸ் அமௌண்ட் ரெகுலராக ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமையே நீங்கள் ஃப்ரீயாக டீமை பிக் பண்ணி ப்ளே பண்ணலாம். அண்ட் தென் ஸ்மால் லீக்கில் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் தென் ஸ்ட்ராட்டஜியில் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபேண்டாஃபிட் ஆப்குள்ளே போயிடுறீங்க, எந்த மேட்ச் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த மேட்ச்குள்ளே போயிடுங்க. கான்டெஸ்ட்டில் பிளே ஆஃப் அப்படிங்கிற கான்டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த கான்டெஸ்ட்டுக்குள்ளே போயிடுங்க. கான்டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் 4 மெம்பர்ஸ் உள்ள கான்டெஸ்ட்டில் தான் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஸோ 4 மெம்பர்ஸ் உள்ள கான்டெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த மேட்ச்சுக்கு ஓவராலாக உங்கள் வேலெட்டில் ஒரு 10,000 ரூபாய் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 10,000 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ ஒரு மேட்ச்சுக்கு 3000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணணும். அந்த 3000 எந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரே கான்டெஸ்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு 2ஆவோ ஒரு 3 அட்லீஸ்ட் ஒரு 3 கான்டெஸ்ட்லையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த 1049 ரூபா கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 3000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த 1049 3 கான்டெஸ்ட்டில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு 3500 வந்துடும். ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க, ஒரு 3150 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு கான்டெஸ்ட்டில் வந்துட்டாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 350 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிடும். அதுவே 2 கான்டெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3850 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 3 கான்டெஸ்ட் ப்ளே பண்ண போகிறீங்க, அதில் 2 கான்டெஸ்ட் வந்துட்டாலே உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஒரு கான்டெஸ்ட் வந்தால் கூட உங்களுக்கு அந்த டேயில் லாஸ் கிடையாது, ஒரு லிட்டில் பிட் ஒரு சின்ன ப்ராஃபிட்டோட வெளியே வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக ஃபேண்டசியில் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக லாஸ் ஆகவே ஆகாது. கண்டினியூஸாக நீங்கள் ரெகுலராக ஃபேண்டசியில் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கலாம். டெய்லியும் ஒரு மினிமம் ஒரு ப்ராஃபிட்டை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்மால் லீக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்னா எக்ஸ்ட்ராவாக அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுறீங்க, அமௌண்ட் ஆட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் எந்த ஒரு ஜிஎஸ்டியும் கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. அமௌண்ட் ஆட் பண்ணுறீங்களா, எவ்வளோ ஆட் பண்ணாலும் எல்லா அமௌண்ட்டும் வேலெட்டில் ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் வித்ட்ராவல் வைக்கிறீங்களா, வித்ட்ராவல் வைக்கும் போது எல்லா அமௌண்ட்டும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷனும் இருக்குது. எந்த ஒரு டிடிஎஸ் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. இதை யூட்டிலைஸ் பண்ணிக்க. இங்கே காம்படிஷனும் ரொம்ப கம்மி. இது இல்லாமல் இங்கே லீடர் போர்டு ஆப்ஷனும் இருக்குது. இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து இங்கே ஆக்டிவில் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டில் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது 6th டிசம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 27th ஜான் வரைக்கும்
இந்த ஆஃபர் வேலிடில் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸாக வரீங்க அப்படின்னா 25 lakhs உங்களுக்கு கிடைக்கும். செகண்டாக வரீங்க அப்படின்னா 10 lakhs. ஓவராலாக இந்த மாதிரி 500 மெம்பர்ஸுக்கு ப்ரைஸ் அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ லாஸ்ட்டு பிளேஸில் வந்தீங்கன்னா கூட 1000 rupees உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இருக்குது. அண்ட் தென் இதுக்கு மேலே சீரீஸ் லீடர் போர்டும் இங்கே ஆக்டிவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். ரீசெண்ட் டைமில் ஃபேண்டசியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்னே சொல்லலாம் ஃபேண்டாஃபிட் ஆப்பை. ஸோ ரெகுலராக ஃபேண்டாஃபிட் ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்கில் நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணால ரெகுலராக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ ஃபேண்டாஃபிட் ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாகவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டுங்கிறது கிரிக்கெட்டுக்கு மட்டும் கிடையாது. ஃபுட்பால், பேஸ்கெட்பால், கபடி நீங்கள் எந்த கேமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ளே பண்ணாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டில் உங்கள் நேம் ஆக்டிவில் வந்துடும். ஸோ மறக்காமல் ஃபேண்டாஃபிட் ஆப்போட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயோ இருந்து எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபேண்டாஃபிட் ஆப் பற்றின கம்ப்ளீட் அனாலிசிஸ், அதாவது அந்த ஆப்பில் என்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன மாதிரி எக்ஸ்ட்ராவாக பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா ப்ராஃபிட் எடுக்க முடிகிற கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் இனிமேல் ரெகுலராக ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்குதா இல்லை லாஸை கொடுக்குதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேண்டாஃபிட் ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கேருந்து லிங்க் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சச்சின், ஃபேண்டசி அனலைசர். தேங்க்யூ.